அதை நான்வெஜ்னு சொல்லி நம்ம புரோட்டக்ஸ் மாசம் ஃபுல்லா அதை சாப்பிட விடாம பண்ணிட்டாங்க. சயின்ஸ் படி பார்த்தா அது 2 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட், முட்டையோட வெள்ளைக்கருல ஒரு லிவிங் செல் கூட இல்லாதனால அது 100% வெஜ். ரெண்டாவது, முட்டையோட மஞ்சக்கருல ஸ்குவாமஸ் செல் இருக்கு, அதுல உயிர் இருக்கு. ஆனா நம்ம மார்க்கெட்ல கிடைக்கிற முட்டையில நேச்சுரலா ஃபெர்டிலைஸ் ஆகிற தன்மையே கிடையாது. அதுல இருந்து ஒரு கோழி குஞ்சு வரது கூட சாத்தியம் இல்லை. சோ முட்டை வெஜ்ஜா நான்வெஜ்ஜாங்கிறது அவங்க பர்சனல் ஒப்பீனியன். உங்க உடம்புக்கு அந்த புரோட்டீன் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பா எடுத்துக்கணும். முட்டை வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? முட்டைக்குள்ள கரு இருக்கிறது. தெய்வம் அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. தெய்வையா தாங்கள் அனுப்பிய அந்த வீடியோ பதிவை பார்த்தேன். இப்போ எத்தனையோ லட்சக்கணக்கான பறவை இனங்கள் இருக்குது. இப்போ நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பெல்லாம் எல்லார் வீட்டிலையுமே கோழி இருக்கும். அப்போல்லாம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பண்ணை கம்மி. அதுக்கு முன்னாடி பண்ணை கிடையாது. பண்ணைகள்லாம் அதுக்கப்புறம் வந்தது தான். இப்போ ஒரு 50 வருடங்களுக்கு அப்புறம் வந்தது தான். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த கோழி பண்ணைகள் வந்த பிறகு அந்த கோழியோட நிலைமை என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எனக்கு தெரிஞ்சு கண்ணால் பார்த்தது சொல்கிறேன். எல்லார் வீட்லேயுமே பெரும்பாலும் கிராமத்துங்களில் மாடு வளர்ப்பாங்க. ஒரு 4-5 வீடுகளுக்கு ஒரு மாடு இருக்கும். அந்த மாடுகள் பார்த்திங்கன்னா ஒரு தெருவில் ஒரு 60-70 வீடு இருக்குன்னா ஒரு 15 வீடுகளில் மாடு வளர்ப்பாங்க. எல்லார் வீட்லையும் இருக்காது. ஒரு வீட்டில் மாடு வளர்க்குறாங்கன்னா அந்த மாடு காலையில் ஒரு முறை பால் கறப்பாங்க, ஈவினிங் டைமில் ஒரு பால் கறப்பாங்க. அதை இதுக்கு ஓட்ட விட்டுருவாங்க. பால் கறந்த பிறகு மந்தைக்கு ஓட்ட விட்டுருவாங்க. ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த இடையர் குளம்னு சொல்லிட்டு அவங்க இருப்பாங்க. அவங்க ஒரு ஊருக்கு ஒரு 10 குடும்பம் இருப்பாங்க, அவ்வளோதான் இருப்பாங்க. அவங்க தான் அது கேர் எடுத்துக்கிட்டு அதை மேய்ச்சிட்டு ஊர் மாடு எல்லாத்தையும் ஏரி தோப்பு வயல்வெளியெல்லாம் மேய்ச்சிட்டு சாயந்தரம் கொண்டாந்து ஏரியில் விட்டாங்கன்னா அந்தந்த மாடுங்க அந்தந்த வீட்டுக்கு போயிடும். அவங்க கொண்டாந்து விட்டோன்னா ஒரு பொது இடத்துல விட்டான்னா போயிடும். இப்போ காலையில் அந்தந்த வீட்டுக்காரர் அந்த பொது இடத்துல விட்டுருவாங்க. அப்புறம் அது அவனுடைய பொறுப்பு. சாயந்தரம் அதே மாதிரியே தான் விட்டுருவாங்க. ஆனால் சாயந்தரத்தில் அந்தந்த மாடு கரெக்டாக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடும். இதுதான் அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ இந்த கோழி மாடு இதெல்லாமே பண்ணையில் வளர்க்க ஆரம்பித்தாங்க. காலமெல்லாம் மாறி போச்சு. அந்த காலத்தில் காலையில் ஒரு 2 லிட்ரு அவ்வளோதான் கறக்கும். ஈவினிங் டைமு ஒரு 2 லிட்ரு அவ்வளோதான், அதுக்கு மேலெல்லாம் கறக்காது. அதை வச்சு அந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பக்கத்து வீட்டுகளுக்கெல்லாம் அதை பாலை கொடுத்து ஒவ்வொரு வீட்டில் ஒரு ஆழாக்கு 2 ஆழாக்கு அந்த மாதிரி வாங்குவாங்க. அதில் வர வருமானத்தை வச்சுப்பாங்க. இவங்க வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துப்பாங்க. அந்த வருமானமே போகும். அதுக்கு வைக்க போடுவாங்க. வயலில் இருக்கிற வைக்க அப்படியே அடுக்கிட்டாங்கன்னா வீட்டுக்கு பின்புறம் கொல்லைப்புறத்தில் அது ஒரு வருடத்துக்கு வரும். அந்த மாதிரி நல்லா ஹைட்டாக அடக்கிடுவாங்க. அதுபோக ஒரு 1 to 1 நாளைக்கு அந்த மாதிரி பில்லை அறுத்து கொண்டு அந்த பில்லை போடுவாங்க. தண்ணி வீட்டில் அரிசி கழுவுற தண்ணி, சோறு வடித்த தண்ணி, இந்த தண்ணி அது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். பகல் புறா அந்த எல்லா மாடுகளுமா சேர்ந்து அந்த ஏரியில் தோப்பில் வயல்வெளிலாம் மேய்ஞ்சிட்டு ஃப்ரீயாக மேய்ஞ்சிட்டு வரும். இப்படி தான் இருந்தது. இப்போ பண்ணையில் வந்த பிறகு அது ஒரு பிஸ்னஸ் ஆகிட்டாங்க. ஒரு பண்ணை எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாட்டை கட்டி போட்டுருவான். அது எப்போவுமே அது கட்டி வச்சு தான் இருக்கும். அதை நடக்கும்படியெல்லாம் விடுறதுக்கு அந்த இடம் கிடையாது. அதில் மாட்டுக்கு அந்த பிஸ்னஸாக இருக்கிறதுனால இப்போ 2 லிட்ரு காலையில் ஈவினிங் 2 லிட்டருன்றத அதை அதிகம் பண்ணிவிடுவாங்க. ஒரு 5 லிட்ரு அந்த 10 லிட்ரு அந்த மாதிரி 7 லிட்ரு அந்த மாதிரி கறக்குறாங்க. அதுக்கு காரணம் அது இன்ஜெக்ஷன் போட்டு கறக்குறாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பண்ணைகளில் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக சுரக்கிற மாதிரி போடுறாங்க. தீனி புல்லெல்லாம் கொடுக்கறது ரொம்ப குறைவு.
வெளிநாட்டு பண்ணைகளில் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து இன்ஜெக்ஷன் நல்லா ஒரு இன்ஜெக்ஷன் அதுக்கேற்ற மாதிரி போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கருவடைந்து அது கன்று ஈன பிறகு ஒரு குறிப்பிட்ட கால வரையில் தான் அது வந்து பால் கறக்கும். அது எனக்கு அந்த டைம் தெரியாது. ஆனால் எப்போவுமே அது கண்டினியூஸாக அது பால் கறக்கிற மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டுடுறாங்க. அது குறிப்பிட்ட கால வரையில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. திருப்பி அது கருவடைகிறதுக்கு இன்ஜெக்ஷன் மூலமே அதை போடுறாங்க. அது வந்து ஆண் பெண் அந்த புடம் போடுறதில்ல, அதை விடுறதில்ல, அந்த மாதிரி இல்லை. அப்போ அதனுடைய ஃபீலிங் எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா ஒடுக்கிடுறாங்க. அது எல்லாமே ஒரு மாட்டை கட்டி போட்டால் அது என்னவும் அதனுடைய உடல் இது எப்படி இருக்கும், அது ஒன்று ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீலிங் ஏற்படும். அதனுடைய உணர்வுகள்லாம் மாறுபடும். அப்போ அந்த பாலே வந்து கூட பாய்சனாக மாறுறதுக்கு நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும். அது நமக்கு தெரியாது. அதுக்கு வந்து சயின்டிஃபிக்கான ஒரு ஆதாரம்லாம் கிடையாது. பட் அது வந்து நல்லது கிடையாது. அதே மாதிரி கோழி வந்து எடுத்துக்கிட்டோம்னா இயற்கையாக அந்த கிராமத்துகளில் அது வந்து வீட்டுக்கு பின்புறத்தில் நிறைய தோட்டம் இருக்கும். அந்த தோட்டத்தில் மரம் செடி கொடிகளோட தன்னுடைய குஞ்சுகளோட அது வந்து ஒரு ஹாப்பியாக அது காலத்தை கழிக்கும். இவங்களும் அதுக்கு வந்து நெல் போன்ற தானியங்கள்லாம் போடுவாங்க. ஏன்னா அதை ஃப்ரீயாக விட்டுடுவாங்க. அது வந்து அந்த காலத்தில் வந்து அந்த உணர்வை மதிப்பாங்க. என்ன ஒரு தீபாவளி ஒரு விசேஷ நாள் வந்துச்சுன்னா அது வந்து பட்டுன்னு கத்தியத்தை கட் பண்ணிடுவாங்க. அது வந்து ரொம்பலாம் துடிக்க விட மாட்டாங்க. இப்போ வந்து பண்ணைகள் வந்துடுச்சு. ஒரு பண்ணைகள்லாம் வந்து சிட்டிக்குள்ளே டவுனுக்குள்ளாத வச்சிடுறாங்க பண்ணைகள். ஒரு பண்ணையில் வந்து ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கரில் பல்லாயிரக்கணக்கான கோழிகளை ஒரு இதுக்குள்ளே அடைச்சி வச்சுருவாங்க. அது வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு கோழின்ற மாதிரி ஆகிடும். அது உல்லாசமாக வந்து விளையாடலாம் முடியாது. அப்போ அதனுடைய உணர்வு என்னாகும், அது உணர்வில் வந்து அது ஃப்ரீடம் இருக்காது. அது வந்து ஒரு இன்கன்வீனியன்ஸ்லேயே அது ஃபீல் ஆகும். அப்போது அதனுடைய இதானது கருத்தரித்தல் அதில் வந்து ரியாக்ஷன் ஆகி தான் நிறைய முட்டைகள் வந்து அது வந்து கருத்தரிக்காத ஒரு நிலை அப்படியே டெவலப் ஆகிட்டு தான். அது இயற்கையிலேயே வந்து பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-20 முட்டை வைப்பாங்க. அதில் வந்து 10-20 முட்டையில் ஒரு 4-5 முட்டைகள் குஞ்சு பெரிக்காது. அது அழுகி போயிடும். அது இயற்கையாக இருக்கிறது தான். ஆனால் சேவல் கோழி வந்து அந்த ஒரு புணர்ச்சியில் தான் அது வருது. இருந்தாலும் 20 முட்டை வச்சுப்பாங்கன்னா அது ஒரு 3-4 முட்டைகள் வந்து அது வீணாக போயிடும். மற்றபடி 80% 85% வந்து அது குஞ்சு பொரிச்சிடும். அது எப்படி இப்போ வந்து எல்லாமே பண்ணையில் வருது அப்படி வந்தது. இதுக்கு முன்பு ஒருபோது எத்தனையோ கோடி காலமாக அந்த கோழி குஞ்சுகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போல்லாம் இல்லாத இப்போ ஒட்டுமொத்தமாக பண்ணையில் கிடைக்கிறது நமக்கு. இது மனிதனுடைய கண்ட்ரோலில் வந்துச்சு டோட்டலாக. அப்போ ஏன் அது மாதிரி வந்துச்சு, அதனுடைய உணர்வுகளில் இதை ஒடுக்குறான், எல்லாத்தையும் ஒடுக்குறான். அது உணர்வு பாதிக்கப்படுது. அது பாதிக்கப்பட அது கருப்பையில் இனவிருத்திக்கான ஒரு இதுவும் அதனுடைய பாதிப்பு உள்ளாக்கப்பட்டு அது வந்து கருத்தரிக்கிற ஒரு நிலைமையை அது இழந்து விடுகிறது. ஆக அது வந்து ஒரு அழியாவே மாறிடுது. இப்போ வந்து இவங்க தத்துவத்தை பேசுகிறாங்க. அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி உருவாக்குனது யார், இவன் தான் உருவாக்குறான். இப்போ தானியங்களில் கூட முன்பு எப்போதும் இல்லாத ஒரு நிலையை கொண்டு வந்துட்டான். ஒரு முறை தான் வந்து அதை விதைக்க முடியும். அடுத்த முறை அது சந்ததியை உருவாக்காத மாதிரி அதை வந்து சில புதிய ஒரு இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி தான் இவன் பண்ணையில் வளர்த்து அது ஒரு அழியாக மாற்றிடுறான். இவன் மாற்றிட்டு அது போடுற முட்டையில் இப்போ ஒரு புதிய ஒரு பிலாசபியை கொண்டு வந்து சாப்பிடலாம் அப்படின்னு கொண்டு வந்துடுறான். அதுக்கு நீதிமன்றம் கூட சில நாடுகளில் அது வந்து சைவந்தான், அசைவம் கிடையாது
அப்படியெல்லாம் அது வந்து கொண்டு போயிடுறாங்க. இப்போ மனிதனுக்கே வந்து நிறைய பேருக்கு கரு வந்து இதாகிடுது, கலைஞ்சிடுது. அந்த மாதிரி தான் இதாகிறதே தவிர, ஆனால் கரு எப்படி உருவாகுது? ஆண் பெண் சேர்க்கையில் தானே உருவாகுது. அதனால் முட்டைவாய் பயிலும் முழு உயிர் திரள்களை அட்டமே காத்தருள் அற்புறஞ்சோதி. இப்போ மனிதனுக்கு வந்து உணவு உட்கொள்றான், கருத்தரிக்குது. அது 10 மாதத்துக்கு தாயினுடைய உணவு தான் அதுக்கு உடல் உறுப்புகளாக மாற்றப்படுது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு. அது வெளியில் வந்த பிறகு ஃபுட்டு வந்து வெளியிலேருந்து தான் வருது. அதே மாதிரி ஒரு கரு உருவாகும் பொழுது அந்த கரு உருவான பிறகு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஃபுட்டு தேவைப்படுது. அது தாயினுடைய ஃபுட்டு தான் அதுக்கு வந்து வளர்கிற வரையில், அதனுடைய உடல் வளர்கிற வரையில் தாய் உட்கொண்ட உணவே ஒரு பகுதி அது குழந்தைக்கு தத்தம்சமாக போயிட்டு அது உடல் வளர்ச்சிருது. ஆனால் பறவைகளுக்கு, கோழிக்கு போன்ற பறவைகளுக்கு அப்படி கிடையாது. அந்த சேவலும் கோழியும் சேர்ந்த பிறகு அது முட்டையிலேயே எல்லாமே உருவாகிறது, இறைக்கவன் வச்சிடறார். அது வெளியில் வந்த பிறகு அதுக்கு வந்து ஹீட்டை மட்டும் குத்தா போதும். அதுக்கு தேவையான பாடிக்கு தேவையானது எல்லாமே வந்து முட்டைக்குள்ளேயே வைக்கப்பட்டிருக்கிறது. அது இறைவனுடைய அருள் தான். அது ஏன்னா அது ஒரு காரணம். முட்டையிலேருந்து வெளியே வந்த கோழி குஞ்சு உடனே ஓட ஆரம்பிக்கும். இப்போ மனிதன் மாதிரி அது கையில் இதெல்லாம் நாலேஜ் இல்லை. மனிதன் ஒரு குழந்தைய வந்து எவ்வளோ பாதுகாப்பாக வளர்க்குறான், அந்த மாதிரி கோழி வளர்க்க முடியுமா? அதனால் வந்து எல்லாமே சில இயற்கையான ஒரு பிரபஞ்சத்தில் இதெல்லாம் இயற்கையாக இருக்கிறது. அது ஒவ்வொன்றும் அதுக்கேற்ற மாதிரி. அந்த மாதிரி அதுக்கு தேவையான உறுப்புகள், அந்த கோழி குஞ்சுக்கு தேவையான இதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், கண்ணு, மூக்கு எல்லாம் வளர்கிறதுக்கு, கிட்னி முதல் கொண்டு எல்லாம் வளர்கிறதுக்கான அந்த சத்து பொருள் அந்த முட்டையில் இருக்குது. அது வெளியில் வந்த பிறகு அது ஹீட்டை மட்டும் வச்சா போதும், 22 நாளோ என்னமோ கணக்கு. அது எல்லாமே வந்து அப்படியே உடல் உறுப்புகளாக அது 22 நாளில் வந்துடுது. மனிதன் மாதிரி கிடையாது அது. இப்போது அது இயற்கையாக இருந்த ஒன்று இப்போ அது ஒன்றுமே கிடையாது அப்படின்ற நிலைமைக்கு அந்த இனம் தள்ளப்பட்டதுக்கு காரணம் யாருன்னா, மனிதனுடைய இரக்கமற்ற தன்மையை உருவாக்கிட்டு இப்போ அதே இரக்கமற்ற தன்மையை வச்சுட்டு சாப்பிடாலும்னு சொல்கிறான் இல்லைங்களா? இது எப்படி இருக்குன்னா, இந்த வேதாந்திகள் சிலர் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உணவு பற்றி ஒன்றும் இல்லை, சைவம் தான் சாப்பிடணும், அசைவம் தான் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. நமக்கு இயற்கை என்ன கிடைக்குதோ இன்னைக்கு அதை சாப்பிட்டுக்கலாம். அது நான்வெஜ்ஜோ வெஜிடேரியனோ உள்ள சுத்தமாக இருந்தால் போதும் அப்படின்னு பேசுகின்ற ஒரு வேதாந்திகள் இருக்கிறாங்க. அன்னைக்கு இருக்கிறாங்க, இன்னைக்கு இருக்காங்க. அவங்கள கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் சொல்லுவாங்க, அது சாப்பிட்டு ஏப்பம் விட்டா சரியாக போயிடும்ட்டு. அது சாப்பிட்டு ஏப்பம் விட்டு அப்புறம் வந்து உட்காந்து நான் தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இரக்கம்னா என்னன்னே தெரியாது, அன்பு கிடையாது. அது ஏதோ ஒரு இதில் வந்து சமாதியில் போயிட்டு அந்த மூச்சு அது அடக்கி கிடைக்கி ஏதோ ஒரு வழியில் அது எதையோ பார்த்துட்டு அவங்க நான் தான் கடவுள் அப்படின்னு இருப்பாங்க. கருணை தானே கடவுள். கடவுள் என்பது ஒரு அன்பு தத்துவம். அதை ஒரு ஒரு உயிர் தன்னுடைய தட்டுக்கு வருது, அதனுடைய மாமிசம்னா அதுக்கு முன்னாடி அதனுடைய உணர்வு, ஏதோ ஒரு உயிர் வந்து அதனுடைய உடல்ல இருந்து உயிரை மனிதன் பிரிக்கும் போது அது எவ்வளவு மரண வேதையை அனுபவிச்சது. அதை வந்து இவன் மதிக்காம எவனோ தான் கொண்டான, அந்த பாவம் அவனுக்கு தானே போய் சேரப்போகுது. நமக்கு ஒன்றும் இல்லை, நம்ம உள்ள மற்ற தூய்மையை வச்சுட்டோம்னா எப்படி அந்த தூய்மையான உள்ளன்னு சொல்ல முடியும்? அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. ஆக வந்து இங்கே புலால் சாப்பிட்றது பாவம் இல்லையான்னா, தட்டுக்கு வந்த பிறகு அது ஒரு பொருள் தான். அதை சாப்பிட்றது பாவம் இல்லையான்னா அதை வச்சு அது பிரச்சனை இல்லை.
அது நம்முடைய தட்டுக்கு வந்திருக்குன்னா அது எப்படி வந்திருக்கு? ஒரு செடி கொடி மரம் ஒரு காய்கறின்னா அது துடிக்கல. ஏன்னா அது வலிய உணரக்கூடிய உறுப்புகள் சிறுமூளை, பெருமூளை, நரம்பு மண்டலம் அது கிடையாது. அதை பிடுங்கினாலும் வெட்டினாலும் குத்தினாலும் அது வலியை உணர முடியாது. அதுக்குரிய ஒரு நியூரான்கள், ஸ்பைனல் கார்டு, அந்த வலியை கடத்துகிற உறுப்புகள் அது கிடையாது. ஆனால் மனிதனுக்கு அப்படி கிடையாது. அந்த ஒரு புறத்தில் இந்த உடலில் ஏற்படுகிற அடி உதை வெத்த குட்டை அந்த ஒரு நிகழ்ச்சியை அது உணர்வாக மாற்றுது தான். அதுதான் ஸ்பைனல் கார்டு. அதுவே ஒரு மூளைப்பாடு தான். அதெல்லாம் மருந்து கிடையாது. ஆனால் மனிதனுக்கு உண்டு. இப்போ வலியை உணர முடியாத பண்ணணும்னா அதுக்கு மயக்க ஊசி போட்டால் அது டெம்பரவரியாக அந்த ஸ்பைனல் கார்டு அந்த வெட்டு காயம் அந்த துன்பத்தை உணர்வாக மாற்றாமல் மூளைக்கு அனுப்பாமல் அப்படியே நிறுத்திடும். அப்போ வலியை உணர முடியாது. அப்படி தான் இருக்குது. ஆனால் செடி கொடி மரங்களுக்கு அது கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு வலியை பெயினை உணரக்கூடிய ஒரு அந்த அமைப்பு அது கிடையாது. அதனால் அதை நம்ம சாப்பிடலாம். ஆனால் இப்போ நம்ம ஒரு ஆட்டுக்கறி மாட்டுக்கறி சாப்பிட்றோம்னா தட்டுக்கு வந்த பிறகு சாப்பிட்றது அது பாவம் இல்லை. பாவம் எப்படி வருதுன்னா நம்ம தட்டுக்கு அது வருதுன்னா ஏதோ ஒரு உயிர் இன்னுயிரை உடலை விட்டு பிரிக்கும் போது அது மரண வேதனையில் அவஸ்தைப்பட்டிருக்கு. அதை பொருட்படுத்தாத குற்றம் தான். அந்த குற்றம் தான் ஷேர் ஆகுது. அப்போ எவனோ வெட்டினாலும் அந்த இது எல்லாருக்கும் போய் ஷேர் ஆகிடுது. எவன் மதிக்காமல் அதை பொருட்படுத்தாமல் சாப்பிட்டானோ அவன் செஞ்ச செயலும் ஷேர் ஆகி இவனுக்கு வந்தது. ஆக இதில் எந்த பாவம் எப்படி வருதுன்னா அந்த தன் இன்னுயிரை அந்த ஒரு ஜீவன் விடுகின்ற பொழுது அதை நாம் மதிப்பதில்லை. அது மதிக்காமல் அது எனக்கு என்ன எனக்கா வலிக்குது அப்படின்னு அதை வாங்கி சாப்பிடும்போது அந்த ஒரு குற்றத்துக்காக தான். இது எல்லாமே மனம் சம்பந்தப்பட்டது தான், நாக்கு சம்பந்தப்பட்டதில்லை, மனம் சம்பந்தப்பட்டது. அதனால்தான் அது பாவம் வருது. ஆக இந்த ஒரு இதில் நான் மனம் சம்பந்தப்படுத்தி எல்லாத்தையும் உயிர்கள்லாம் தன்னுடைய ஒரு அந்த உயிரை அது ஒரு பொருளாக அதை மாற்றி அதை ஒரு வியாபாரமாக்கின பிறகு அந்த உயிரை மதிக்காத ஒரு நிலையில தான் அந்த பண்ணைகளில் எல்லாமே முட்டையாக வந்துடுதுன்னா இது செயற்கை மனிதனுடைய செயற்கையாகிய ஒரு அந்த ஒரு பாவச் செயல்னால்தான் அந்த பண்ணைகளில் இருக்கிறது டோட்டலாக கருத்தரிக்காமல் போனது. இப்போ இதை அவங்க நியாயம் பேசுகிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயமாகும்? இது அவங்களுக்கு தான் நியாயமாக தெரியும். நன்றி, தயவு வந்துடும். இதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கணும். முட்டைவாய் பயிலும் முழு உயிர் திரள்களை அட்டமே காத்தருள் அற்புறஞ்சோதி. இறைவன் அங்கே காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீ அழிக்கிற. அப்போ அது பாவம் அல்லவா? இதெல்லாம் மனிதனுக்கு இரக்கமற்ற மனிதனுக்கு அவன் இன்னும் கூட சில தத்துவங்கள் பேசி எப்படியாவது சாப்பிடலான்னு சொல்லிட்டு தனக்குத்தானே சமாதானம் பண்ணிக்கிட்டு பிறருக்கும் உபதேசித்து தான் இருப்பான். இவனுங்க பேச கேட்டு நம்ம நரகத்துக்கு தான் போனோம். நன்றி ஐயா, வந்தனம்.